கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம். இவர்கள் யார்? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். வெளிப்படுத்துதல் 7:13-14 மெக்சிகோ நாட்டில் ஒரு விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். வயல்களில் பூச்சி மருந்து தெளிக்கும் வேளையில் அவன் அடிக்கடி ஈடுபட்டான். விஷ மருந்தை மீண்டும் மீண்டும் சுவாசிக்க நேரிட்டதால் விரைவில் அவன் காச நோயால் பாதிக்கப்பட்டான். வேலை செய்ய முடியாத அளவுக்கு படுக்கையில் விழுந்துவிட்டான். அவன் மனைவி அவனை மிகவும் நேசித்தாள். கணவனையும் குடும்பத்தையும் காப்பாற்ற அவளே வேலை செய்ய வேண்டியதாய் இருந்தது. சலவை தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்றினாள். படுக்கையில் தனிமையாய் சலித்து போன தன் புருஷனுக்காக பரிதபித்தாள். சிறிது பணத்தை மிச்சப்படுத்தி அவனுக்கு நேரம் போக்குவதற்காக ஒரு வானொலியை வாங்கி கொடுத்தாள். அவனும் அந்த ரேடியோவை தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஆன் செய்து அதை கேட்டு வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு கிறிஸ்தவ நற்செய்தி ஒன்றை கேட்க நேரிட்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பெறக்கூடிய பூரண சமாதானத்தையும், கீழ்ப்படுகின்றவன் பெறக்கூடிய ஆன்ம சுகத்தையும் சரீர சுகத்தையும் அந்த நற்செய்தி மூலமாய் வானொலியில் கேட்டான். அவனுக்கு அது ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. சொல்லப்பட்ட நற்செய்திக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவனது வாழ்வில் அந்த காச நோயிலிருந்து சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டான். உற்சாகமான ஆவியால் நிரப்பப்பட்டான். இயேசு கிறிஸ்துவுக்காக தான் எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அந்நேரமே தன்னை ஊழியத்திற்காக அர்ப்பணித்தான். இரத்த சாட்சியாக மரிக்க நேர்ந்தாலும் நான் என்னை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். ஆகவே அவன் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். துண்டு பிரதிகளை விநியோகம் செய்யும் ஊழியத்தை செய்தான். ஒரு நாள் அவன் துண்டு பிரதிகளை விநியோகம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கால்நடை பண்ணை முதலாளி குதிரையில் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு துண்டு பிரதியை கொடுத்தான். அவர் மிகுந்த கோபத்தோடு அவனை கீழே தள்ளிவிட்டு அந்த தாளை கிழித்து அவன் மேலே எறிந்தான். இவ்வாறு செய்யும்போது அவரை அறியாமலே குதிரையை ஊக்குவிக்கும் தாற்று முள்ளை ஓங்கி மிதித்து விட்டான். அந்த குதிரை தோளில் அந்த முள் ஆழமாக பதிந்துவிடவே வேதனையால் குதிரை துள்ளியது. அவனையும் தூக்கி வீசிவிட்டு குதிரை ஓடிவிட்டது. கீழே விழுந்த முதலாளிக்கு உதவி செய்ய இந்த ஊழியன் சென்றான். ஆனால் முதலாளியோ, உன்னால் தான் எனக்கு இந்த நிலைமை, நான் உன்னை சுட்டு கொல்லப் போகிறேன் என்று தனது பாக்கெட்டில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவனுக்கு நேராக நீட்டினான். ஆனால் அந்த ஊழியன் தன் உயிரை கொடுப்பதற்கு சற்றும் தயங்கவில்லை. அவருடைய இரத்தம் தன்னை பொதிந்து காத்து அவரது மகிமையில் என்னை கொண்டு சேர்த்து நிறுத்தும் என்று நம்பினான். அவன் கையில் துண்டு பிரதிகள் இருந்தன. முதலாளி குறிவைக்கும் நேரம் துண்டு பிரதிகளை கைத்துப்பாக்கி நேராக நீட்டி இயேசுவின் இரத்தம் என்று சொல்வதற்குள் அவன் சுட்டுவிட்டான். ஊழியன் என்னை மூடுவதாக என்று கடைசி வாக்கியத்தை முடித்தான். இயேசுவின் இரத்தம் என்று சொன்னதற்கும் என்னை மூடுவதாக என்று சொல்வதற்கும் இடையில் உள்ள அந்த நொடி நேரத்திற்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அந்த முதலாளி சுட்டான். அவன் விசையை இயக்கினாள். ஆனால் பொறி செயலற்று விட்டது. துப்பாக்கியில் தவறில்லை. ஆனால் அந்த நொடி நேரத்திற்குள் ஊழியன் கையிலிருந்த ஒரு சிறு துண்டு பிரதி காற்றில் பறந்து துப்பாக்கியின் விசையில் உள்ள பின்னுக்கும் ஹேமருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டதால் முதலாளி விசையை இயக்கி சுடும்போது அது வெடிக்கவில்லை. பிரமித்து ஆச்சரியப்பட்டான். இயேசுவின் இரத்தம் என்று அவர் சொல்லும்போது எத்தனை பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த முதலாளி உணர்ந்து கொண்டான். நீ அல்ல, நானே மரணத்திற்கு பாத்திரன் என்று தனது தவறை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்தானாம். அவனது கோபமெல்லாம் நீங்கிவிட்டது. நிதானமாய் எழும்பி அந்த ஊழியரிடம், நானும் உன்னோடு சேர்ந்து கைப்பிரதி ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று இருவருமாய் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தனர். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரத்தம் வல்லமை உடையதாய் இருக்கிறது. அன்று இஸ்ரவேல் ஜனங்களின் வீட்டில் நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகள் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட்டது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தை பஸ்கா பலியாக தனது இரத்தத்தை கொடுத்த ஆண்டவரின் செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலமாய்
புகும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்டு, நம்மை பாதுகாத்து, நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மீட்டு உமது சொந்த பிள்ளைகளாய் எடுத்துக்கொண்டிருக்கிறீர் இயேசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து அந்த பாதுகாப்பிற்குள் நாங்கள் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று நாங்கள் வார்த்தையால் சொல்லாதபடி எங்கள் வாழ்க்கையில் உணர கிருபை செய்தல்லும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.